கவிதை பேழை இயல் 1ல் கவிதை பேழை, கும்மியடி. இதில் நுழையும் முன் பகுதியை பார்த்துடலாம். எப்போவுமே எந்த ஒரு செய்யுளாக இருக்கட்டும், உரைநடையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம நுழையும் முன் பகுதியை பார்க்கணும். அதோட ஷார்ட்டாக தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. கூட்டமாக கும்மியடித்து பாடி ஆடுறது மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். பொதுவாகவே நம்ம கிராமப்புறங்களில் விசேஷ நாட்கள்லாம் கும்மி அடித்து விளையாடுவாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து கும்மி அடித்து நம்ம மகிழ்ச்சியாக ஆடுறது ஒரு அனுபவம். அதுவுமே இந்த கும்மி அடிக்கும் பொழுது பாட்டு பாடிக்கிட்டே ஆடுவாங்க. அந்த மாதிரி பாட்டு பாடும் பொழுது கூட நம்மளுடைய தமிழ் மொழியை போற்றி பாடும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு 4 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னாலுமே, தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா கூட, எது ரொம்ப பிடிச்ச மொழி அப்படின்னா நம்மளுடைய தாய்மொழி. அவங்கவங்க தாய்மொழி தான் விரும்பி பேசுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய தாய்மொழியில் நம்ம பாடுறது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் மொழியை நம்ம வாயார பேசலாம், புகழலாம், காதார கேட்கலாம், இசையோடு சேர்ந்து கூட நம்ம பாடலாம், கும்மியை கொட்டி நம்ம ஆடலாம் அப்படின்னு நுழைவுமுன் பகுதியில் ஆசிரியர் சொல்லியிருக்காரு. பாடலை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை பார்த்துடலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு, ஊர்ச்செனும் நூல்பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிருக்கும், உயிர் மெய்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். பாடலுக்கான விளக்கத்தை பார்த்துடலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி. பொதுவாகவே கும்மி ஆடு கொட்டி விளையாடுவாங்க அப்படின்னா குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்க அதிகமாக விளையாடுவாங்க. முதிர்ந்த வயது வந்த பெண்கள் திருவிழா காலங்களில் விளையாடுவாங்க. அதனால் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே, இளம் பெண்களே கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு பெருஞ்சித்திரனார் சொல்கிறாரு. நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. நம்ம 8 நிலப்பகுதிகளும், அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடகிழக்கு அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி 8 திசைகளிலுமே நம்மளுடைய செந்தமிழுடைய புகழை எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு சொல்கிறார். ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு, அதாவது பல நூறு வருடங்களாக கண்டது அறிவு, தமிழ் அப்படிங்கிற அறிவு. ஊர்ச்சனம் நூல் பல கொண்டதுவாம், அதே மாதிரி ஊற்றன அப்படின்னா பெருக பெருக நிறைய நூல்கள் தமிழ் சமுதாயத்தில் நம்ம நிறைய நூல்கள், தமிழ் நூல்கள் இருக்குது. பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், எவ்வளோ காலம் ஆனாலும், எவ்வளோ புயல் வெள்ளம் இதில் எல்லாத்துலேயுமே கடந்து வந்தாலுமே இன்று அளவு கூட நிறைய நூல்கள் நம்மக்கிட்ட அழியாமல் இருக்கு. பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிருக்கும், அதாவது நம்ம தமிழால் பொய் அகற்றும், பொய் பேசுறத அகற்றும், நம்மளுடைய உள்ள பூட்டருக்கும், நம்ம பொய் பேசி நம்ம பொய் பேசுகிறோம் அப்படிங்கிறத நிரூபிக்கும். அன்பு பூண்டவருடைய இன்பப் பாட்டிருக்கும், நம்ம யார்கிட்ட அன்பு அதிகமாக வச்சுருக்கோமோ அவங்களோட நட்போடு இருக்கும். உயிர் மெய்ப்புகட்டும், உயிர் உண்மையை சொல்லக்கூடியது. அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும், அறம் நல்ல விஷயங்கள், பொய் சொல்லாமல் உண்மை சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்மளை தேடி வரும். அதே மாதிரி மேதினி அப்படின்னா இந்த உலகம் நமக்கு வாழ நல் வழி காட்டும் அப்படின்னு பெருஞ்சித்திரனார் சொல்கிறாரு. சொல்லும் பொருளும் பார்த்துடலாம்.
ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோளால அழிக்கப்பட்டு இருந்தாலுமே, தமிழ் வந்து இன்றைய காலகட்டத்தில கூட சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்றாரு. மேதினி அப்படின்னா உலகம் அர்த்தம். ஊழி அப்படிங்கிறது நீண்டதொரு காலப்பகுதி. பல வருடங்களாக சொல்றோம்ல அந்த மாதிரி. உள்ளப்பூட்டு, உள்ளத்துடைய அறியாமையை நீக்குகின்ற மொழிதான் நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்றது. பாடலுடைய பொருள பார்த்துடலாம். இளம் பெண்களே, தமிழுடைய புகழ் 8 திசைகளிலுமே பரவிடும் வகையில கைகளை கொட்டி நம்ம கும்மி அடிப்போம். அதாவது பெண்கள், பெண்கள் தான் அதிகமா கும்மி அடிப்பாங்க. அதனால பெண்கள் கிட்ட சொல்றாரு, இளமையான பெண்களே, நம்மளுடைய தமிழ் எல்லா திசைகளும் பரவும்படி நம்ம வந்து கும்மி கொட்டி மகிழ்ச்சிய நம்ம வெளிப்படுத்தலாம். அதே மாரி பல 100 ஆண்டுகளை கண்டது நம்மளுடைய தமிழ்மொழி. காலங்காலமாக நம்மளுடைய தமிழ்மொழி இருந்துட்டு தான் வருது. அதோடைய சிறப்ப நம்ம வந்து நூல்கள் மூலமாகவும், வாய்மொழி மூலமாகவும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி நீங்களும் பாடல் மூலமாக நம்மளுடைய தமிழுடைய சிறப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. பெரும் கடல் சீற்றங்கள், காலமாற்றங்கள் ஆகிய எல்லாவற்றிலும் கழியாமல் நிலைத்திருக்கிறது நம்மளுடைய மொழி. எவ்வளோ காற்று, புயல் அடிச்சா கூட அது எல்லாத்தையுமே தாங்கி இன்றைய காலகட்டத்தில கூட நிலைச்சிருக்கிறது நம்மளுடைய தமிழ் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும். பொய் பேசுறத நீக்கும் தமிழ். அது மனத்தினுடைய அறியாமை நீக்கும். மனத்தில அறியாமை அப்படிங்கிற இருள் இருந்தா கூட அத வந்து நீக்கிடும். அன்பை வந்து பலர்கிட்ட இருந்து நமக்கு பல பாடல்கள் மொழியாக குடுக்கறது தான் தமிழ். உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. அதாவது உண்மைய வந்து சொல்றது. பொய்ய அகற்றிட்டு உண்மை மட்டுமே சொல்லக்கூடியது, உண்மை மட்டுமே பேச வைக்கக்கூடியது நம்மளுடைய தமிழ். உயர்ந்த அறத்தை தருகின்ற மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான பல வழிகளை காட்டக்கூடிய மொழி நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு பெருஞ்சித்திரனார் தமிழை உயர்ந்து கூறுகிறார். நூல் வெளியீடு பார்த்துடலாம். இந்த கும்மியடி பாடல் எழுதினது பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் எல்லாருக்குமே வந்து பிறக்கும் பொழுது ஒரு பேர் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். இவர் கவிதை எழுதினதுக்கு அப்புறமா தன்னுடைய பேரை என்னவா மாற்றிக்கிட்டாரு, பெருஞ்சித்திரனார் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. இவர் வந்து வேற என்னெல்லாம் இவரை வந்து அழைப்பாங்க மக்கள் அப்படின்னும் பொழுது, பாவலரேறு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார். அப்போ பாவலரேறு அப்படின்னாலும் பெருஞ்சித்திரனார் அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். என்னென்ன நூல்கள் இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, நூறாசிரியம் இந்த மாதிரி நூல்களை இவர் எழுதியிருக்காரு. இதழ்கள், மேகசின்ஸ் இருக்குல்ல, எந்த மாதிரியான இதழ்கள் இவர் வெளியிட்டிருக்காருன்னு பார்க்கும் பொழுது, தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் இந்த மாதிரியான இதழ்களை வெளியிட்டிருக்காரு. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இந்த பெருஞ்சித்திரனார். நம்ம படிக்கிறோம்ல இந்த தமிழ் கும்மி, இந்த பாடல் எந்த நூல்ல இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, கனிச்சாறு அப்படிங்கிற நூல்ல இருந்து தான் இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கனிச்சாறு அப்படின்ற நூல் வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. வேல்யூம்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி 8 வேல்யூகளாக வெளிவந்திருக்கு. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை உடையது இந்த கனிச்சாறு. இதுல இருந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடலை எழுதினது யாரு அப்படின்னு கேட்பாங்க. யார் எழுதினது? பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்காரு. இந்த பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னும் பொழுது மாணிக்கம். இந்த பெருஞ்சித்திரனார் எம்மாதிரி சிறப்பு பெயரால் எந்த மாதிரி அழைக்கப்பட்டார் அப்படின்னும் பொழுது பாவலரேறு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார். இவர் என்னெல்லாம் நூல்கள் எழுதியிருக்காரு? பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் யாவை அப்படின்னும் பொழுது, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, நூறாசிரியம் இந்த மாதிரி நூல்களை அவரை எழுதியிருக்காரு. எந்த மாதிரியான இதழ்கள், இவர் நடத்திய இதழ்கள் என்ன அப்படின்னும் பொழுது, தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் இந்த மாதிரியான நூல்கள் இவர் நடத்தியிருக்காரு. இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல் எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, கனிச்சாறு அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூல்
எத்தனை தொகுதிகள் உடையது அப்படின்னும் பொழுது 8 தொகுதிகள் உடையது. இந்த மாதிரி இந்த நூல்வெளியிலிருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டா டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒன் வேர்டாக உங்களுக்கு கேட்பாங்க. இது வரைக்கும் இயல் 1ல் கவிதை பேழை, தமிழ் கும்மி பாடத்தை பார்த்துருக்கோம்.